மகிமையின் ஆலயம் மகத்துவ ஆலயம் மகிமையின் ஆலயம் மகத்துவ ஆலயம். மக்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற திருப்பெயரினாலே எல்லாரும் அன்போடு வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். கடவுளுடைய பேரவையினாலே மேலச்சத்தான்களும் கிறிஸ்துவின் ஆலயம் திருச்சபையாக இந்த நாளிலும் 49வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாடுகின்ற நேரம். நம்முடைய சூழல் காரணமாக நாம் ஆலயத்திலே வந்து கொண்டாட முடியாத சூழலிலும் ஆலயத்திலே வைந்து இந்த ஊடகங்கள் வழியாக எங்கள் இல்லங்களிலிருந்து காணுவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கின்றார். நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை உண்மையோடு வருங்காலங்களிலே நாம் தொடர்ந்து அவருடைய இல்லத்திலே வந்து தேடுவோம். இந்த வழிபாட்டை ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவாராக. இந்த வழிபாட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் தலைகளை தாழ்த்தி மன்றாடுவோம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, வானாதி வானங்களும் கொல்ல முடியாத இறைவன் எங்கள் மத்தியிலே வந்து வாசம் செய்கின்றேன். கைகளினால் கட்டப்பட்ட இந்த ஆலயத்திலே எங்களோடு இடைபெறுகின்றேன். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வானாதி வானங்களும் கொல்ல முடியாத தெய்வம் எங்களுடைய சிறிய உள்ளத்திலும் வந்து தங்குகின்றேன். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை ஆசீர்வதியும். இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய திருமுக பிரகாசத்தை நாங்கள் உணர எங்களுக்கு அருள்தாரும். ஆண்டவரே, நீர் எல்லா இடங்களிலும் உறைந்திருக்கின்றேன், எங்களுக்குள்ளும் வாழுகின்றேன். நாங்கள் உம்முடைய திருவுளத்தை உணரவும் உம்முடைய இருப்பு நிலையை அறிந்து கொள்ளவும் நல்ல கிருபைகளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தாரும். இந்த வழிபாட்டின் தொடக்கம் முதல் நிறைவு மட்டும் உம்முடைய திருமுக பிரகாசத்தை எங்கள் மீது வீச செய்வீராக. எங்களோடு இடைபெறும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கின்றோம் அன்பின் தந்தையே. இந்த வழிபாட்டிற்கு ஆரம்பமாக கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 568 கீதங்கள் கீர்த்தனைகளும் 210 பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 568 கீதங்கள் கீர்த்தனைகளும் 210 சபையின் அஸ்திவாரம் நன்மீட்பர் கிறிஸ்துவே என்ற பாடல்.
பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் திருப்பெயரினாலே ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. நல்ல அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு குற்றவாளி குற்றச்சொல்லுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். 84ஆம் சங்கீதத்தை பாடுவோம். சங்கீதம் 84. நாம் படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாடு திருமறை பாடம் நாளாகமத்தின் 2ஆம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 22 முடிய. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 22 முடிய. கர்த்தர் இரவிலே ஆண்டவருக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தில் எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான்
மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்களை திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளும் ஆயிருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும். உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ எனக்கு முன்பாக நடந்து நான் உனக்கு கற்பிக்கும்படியெல்லாம் செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்வாயானால் அப்பொழுது இஸ்ரவேலை அரசாளும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே உடன்படிக்கை பண்ணினபடியே உன் ராஜ்யபாரத்தில் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன். நீங்கள் வழி விலகி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் விட்டு போய் வேறே தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வீர்களே ஆகில் நான் அவர்களுக்கு கொடுத்த என் தேசத்தில் இருந்து அவர்களை பிடுங்கி என் நாமத்திற்கென்று நான் பரிசுத்தப்படுத்தின இந்த ஆலயத்தை என் சமூகத்தினின்று தள்ளி அதை எல்லா ஜன சகங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் வைப்பேன். அப்பொழுது உன்னதமாயிருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து கர்த்தர் இந்த ஆலயத்திற்கும் இந்த ஆலயத்திற்கும் இப்படி செய்தது ஏன் என்று கேட்பான். அதற்கு அவர்கள் தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பற்றி கொண்டு அவர்களை நமஸ்கரித்து சேவித்தபடியினால் கர்த்தர் இந்த தீங்கையெல்லாம் அவர்கள் மேல் வர பண்ணினார் என்று சொல்வார்கள் என்றார் என்பதை வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசிக்க முடியாது. நாம் யாரும் இணைந்து 3 வாலிப கீதத்தை நாம் பாடுவோம். 3 வாலிப கீதத்தை பாடுவோம். கர்த்தர் சிஸ்டர்களே சிஸ்டிகளே என்ற 3 வாலிப கீதம். கர்த்தருடைய
படிக்கும்படியாக தெரிந்துகொள்ளப்பட்ட இரண்டாவது திருமறை பாடம் விசுத்த மத்தேயு நற்செய்தி 71ஆம் அதிகாரம்
12ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் முடிய மத்தேயு 21ஆம் அதிகாரம் திருமொழிகள் 12 முதல் 16 முடிய. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகளுமாய் யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரனுடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்கள் ஆசனங்களை கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளக்குறையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்துக்கு வந்தார்கள். அவர்களை சுத்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரன் ஓசனா என்று தேவாலயத்தில் ஆட்பற்றிய பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதவாரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீர்களோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயிலாலும் பாலருடைய வாயிலாலும் துதி உண்டாகும்படி செய்தீர்கள் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார் என்பது 2வது திருமறை பாடம் படித்தாயிற்று. நாம் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தின் பூமியை படைத்த சகல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நாதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் கிறிஸ்துவினாலே கன்னிகையால் பிறந்தார். வந்துள்ளாத காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்து எழுந்திருக்கிறார். அவர்களுக்கே சகல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறார். அவரிடத்தில் துதிக்கிறவர்கள் நியாயத்திற்கு வருவார். கிறிஸ்துவால் விசுவாசிக்கிறேன். ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சகல திருதலும் நீதி ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நாம் சொல்வதாக வருவதாக மனத்திலே செல்வது போல பூமியிலே செல்வதாக அன்னபதைகளுக்கு இன்னதாகும். எங்களுக்கு வாக்குறுதிகளுக்காக நினைக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பேசிவிடாமல் தீவிர கொள்ளும். ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. உம்முடைய பலனுடைய காரியத்தின் நீதியை தடுப்பியோ. கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிட்டீர்களோம். பராபரனே எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. ஜெபம் பண்ண கடவோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்று முறையிடமாய் கிருபை நிறைந்த பிதாவே, கேள்விகள் சேராபீன்கள் ஓயாமல் புகழ்ந்து துதிக்க துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரை உம்மை போற்றுகின்றோம். உம்மை ஆராதிக்க தேவரே எங்களுக்கு தந்துள்ள இந்த ஆலயத்துக்காக உம்மை தோத்தரிக்கின்றோம். இந்த ஆலயத்திலே உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கையில் உம்மை பற்றிய மெய்யறிவில் நாங்கள் வளர கிருபை செய்யும். இந்த ஆலயத்தில் உம்மை ஆராதிக்கிற நாங்களும் உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கவும் தேவரே தங்குகின்ற ஆலயமாக எங்களை அர்ப்பணிக்கவும் அருள்தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்திற்கு காரணம் ஏக சிந்தனை கடவுளை உம்மை அறிவதே நித்திய ஜீவனை சேர்ப்பதே மெய்சியாதனம் தேவனை தஞ்சமாக கொண்டிருக்கும் அடையாக நாங்கள் இந்த விரோத வல்லமைக்கு பயப்படாதபடியாக எங்கள் சத்திரில் செய்ய எல்லா பிரயத்தனம் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு சொன்னமே நாள் எங்களை காப்பாற்றியருளோம். எந்நாளிலும் உழுந்த தலைமையாளர்களை காப்பாற்றி நாங்கள் யாரும் பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமலும் பாவைக்கு நீதியாக்கப்படும் செய்வதற்கு நாங்கள் செய்யலாவற்றையும் நடத்துகிறேன் என்று என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகாதிசயங்களை செய்ய சகலம் திகழவலை எங்களை தீச்சகுமார்கள் குருமார்களும் அவர்கள் சார்ந்த குறிப்பிட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியத்தின் கிருபையில் ஆவி அனுப்பி அவர்களின் முக்கத்துடன் பிரியமான நடக்கும் ஆசீர்வாதமாக பணியாமல் பேசுவதிலும் கர்த்தாவின் காரியத்தின் மத்திய சுமாகிய இயேசு சுமை உண்டாக இதை கட்டளை
விசவியாதிகள் நடமாடும் காலத்தில் செய்ய வேண்டிய ஜெபம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசேயையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் இடஞ்சாதித்து கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீதின் ராஜாவின் காலத்தில் கொள்ளை நோயினால் 70,000 பேரை சங்கரித்து பின்பு இறக்கத்தில் நினைவு மற்றவர்களை எச்சரித்தேன். இந்த காலத்திலே கொடிய கொரோனா நோயினாலே வாரி கொள்ளப்படுகிற ஏழை பாவிகள் எங்கள் மேல் மனதுருகி இப்பொழுது தேவரையை இறக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்காரதூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய வியாதியை எங்களை விட்டு நீக்கி அருளும். அமர்வோம். அறிவிப்புகள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கேடு என்பதற்கு மீண்டுமாய் அன்போடு வாழ்த்துகின்றோம். ஆண்டவருடைய பேரர்களாலே 49வது ஆண்டு ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை மேலச்சாத்தான்குளம் சேகம் மேலச்சாத்தான்குளம் கிறிஸ்துவின் ஆலயத்திலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை இந்த பண்டிகை ஆராதனையிலே நேரடியாக ஆலயத்தில் வந்து பங்கு பெற முடியாவிட்டாலும் ஊடகங்கள் வழியாக, தொலைக்காட்சி வழியாக இதை பார்க்கின்ற ஒரு எல்லாரும் அன்போடு வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கிறேன். நாம் இனி வருங்காலங்களிலே ஆண்டவரை தேடி அவருடைய ஆலயத்துக்கு வருவோம். இந்த கொரோனா நோய் தொற்று காரணமாக ஊரடங்கு உத்தரவு நீடித்திருப்பதனாலே நாம் ஆண்டவருடைய ஆலயத்திலே தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். ஆலய பிரதிஷ்டை பண்டிகை தொடர்ந்து அடுத்த நாள் நாம் அசன பண்டிகை ஆசரிப்பது நம்முடைய வழக்கம். இந்த ஆண்டு அசன பண்டிகையும் கொண்டாட இயலாத நாளே நாளை தினம் தேவையுள்ள மக்களுக்கு உதவி செய்யும்படியாக அசனம் நடத்த முடியாதனாலே தேவையுள்ள மக்களுக்கு அரசு பொறுப்பு முதலியான மளிகை பொருட்களை கொடுத்து உதவி செய்யும்படியாக சிறிய முயற்சி எடுத்திருக்கின்றோம். அதற்காக ஜெபியுங்கள், உற்சாகமாய் கொடுங்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பதாக. பசியாக இருக்கிறவர்களுக்கு போஜனம் கொடுப்பது ஆண்டவருக்கே கொடுப்பது. எனவே நாம் இப்படிப்பட்ட காரியங்களை உற்சாகத்தோடு செய்வோம். நம்மால் இயன்றதை செய்வோம். ஆண்டவர் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போன்று நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய திருமணத்திலே டெலிவிஷனிலே பங்கு பெறுகின்றார்கள். தொடர்ந்து நீங்கள் பங்கு பெறுங்கள், உங்கள் பிள்ளைகள் பங்கு பெற ஊக்கப்படுத்துங்கள். ஆண்டவர் நம் எல்லாரும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த காலங்களிலே நாம் அதிகமாக ஜெபிப்போம். ஆண்டவரை நம்முடைய ஆலயத்திலே தேடுவோம். நேரம் கிடைக்கிற நேரங்களிலே ஆலயத்திலே வந்து நீங்கள் சமூக இடைவெளியோடு தனித்திருந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஆண்டவர் நம்ம எல்லாரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பெயருக்கே மாட்சியும் புகழும் உண்டாவதாக. இந்த வாரத்திலே பிறந்த நாள் கொண்டாடுகின்ற பிள்ளைகளுடைய பெயர்களை படிக்கிறேன். மே மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பி அனிதா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் டி பொன்னுத்துறை. மே மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மிஸ்டர் பி ஜெயராஜ். மே மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை மிஸ்டர் ஜே அதிர்ஷ்டன், சன் ஆஃப் மிஸ்டர் ஜெபமணி. மே மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை எக்ஸ் ஆண்டோ ஜெஃப்ரி, சன் ஆஃப் மிஸ்டர் ஜே சேவியராஜ். இந்த வாரத்திலே தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றவர்கள் மே மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திரு டி ஜோவின்சன், திருமதி ஜோதி எப்சிபா தம்பதியினர். மே மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை மிஸ்டர் ஏ சந்தோஷ்குமார், மிஸ்ஸஸ் அனிதா தம்பதியினர். மே மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை மிஸ்டர் கே வெலிக்ஸ் விஜய் அண்ட் மிஸ்ஸஸ் கே பபிதா ஜென்சி தம்பதியினர். மிஸ்டர் சுரேஷ் பிரேஜ்ராஜ், திருமதி எபனேசர் தம்பதியினர். மே மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை மிஸ்டர் ஜெய்சன் பிரான்சிஸ், மிஸ்ஸஸ் எஃப்சிஆர் பியூலா தம்பதியினர். இந்த வாரத்திலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகின்ற பிள்ளைகளுக்காக நாம் தலைகளை தாழ்த்தி கொண்டாடுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம். இந்த நாளிலும் உங்களுடைய பேரர்களினாலே ஆண்டவரே இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் ஆசிரியின்ற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். புதிய பிறந்த ஆண்டை கொண்டாடுகின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும். வருஷத்தை நன்மையால் முடி சுற்றுகின்ற ஆண்டவர் இந்த புதிய பிறந்த ஆண்டிலே அவர் எதிர்பார்த்திருக்கின்ற
எல்லா நன்மைகளையும் தந்து இந்த பிள்ளைகளை ஆண்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, திருமண ஆண்டு நிகழ்வை கொண்டாடுகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். குடும்ப வாழ்க்கையிலே தெய்வீக சமாதானத்தை அன்பையும் பெற்று சாட்சியுள்ள குடும்பமாய் திகழ நல்ல கிருபைகளை தாரும். அவருடைய வாஞ்சைகள், விருப்பங்கள், வேண்டுதலை நிறைவேற்றி தாரும். அருமையான பிள்ளைகள் எல்லாரையும் அவருடைய திருச்சபையிலிருந்து உங்களுடைய பேரினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வேண்டிக் கொள்கின்றோம். அன்பின் தந்தையே, அறுவடைக்கு ஆயத்தமாக கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 617 கீதங்கள் கீர்த்தனைகளும் 297 பாடும். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 617 கீதங்கள் கீர்த்தனைகளும் 292. பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் திருப்பெயரினாலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற திருப்பெயரினாலே எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். மேலச்சாத்தான்குளம் செயலம் மேலச்சத்தான்குளம் கிறிஸ்துவின் ஆலயத்தின் 49ஆம் ஆண்டு
ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஆண்டவர் நமக்கு அருள் புரிந்திருக்கின்றார். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகின்றார். இன்றைய சிந்தனைக்காக இந்த பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனையிலே பவுலடியாருடைய வார்த்தைகளை நாம் அடிப்படையாக எடுத்துக்கொள்வோம். கொரிந்தியருக்கு பவுலடியாக எழுதிய முதலாவது திருமுகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி நாம் மன்றாடுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கிறிஸ்துவின் ஆலயத்தின் 49ஆம் ஆண்டு ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை காண முயற்சி செய்திருக்கின்றேன். நாங்கள் எங்களை உம்மிடத்திலே அர்ப்பணிக்க எங்களோடு இடைவிடும், எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கின்றோம். உம்முடைய வெள்ளி அமர்ந்த சத்தம் எங்களுடைய உள்ளங்களிலே தொனிக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கின்றோம் அன்பின் தந்தையே, ஆமென். ஆமென். கிறிஸ்துவின் அன்பான பிள்ளைகளே, ஆண்டவருடைய பெயரினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் எல்லாரோடு கூட நிறைவாய் தங்கியிருப்பதாக. கடவுளை மனிதர்கள் தொழுது கொள்ள ஆரம்பித்த காலம் முதல் அவர்கள் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு விதமாக தொழுது கொண்டார்கள். மரங்களின் அடியிலே கற்களை குவித்து தோப்புகளை உண்டாக்கி இப்படி கடவுளை ஒவ்வொரு விதமாக தொழுது கொண்டார்கள். இஸ்ரேல் மக்களை கடவுள் எகிப்திலிருந்து விடுவித்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவர்களை ஒரு மக்களினமாக கானான் தேசத்தை நோக்கி வழிநடத்தி வந்த பொழுது கடவுள் அவர்களுக்கு வழிபாட்டு முறைமைகளை கற்றுக் கொடுத்தார். இஸ்ரேல் மக்கள் தாங்கள் கடவுளை சந்திப்பதற்காக சந்திப்பு கூடாரம், டென்ட் ஆஃப் மீட்டிங் அல்லது ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு முறைமையை கடவுள் அவர்களுக்கு ஏற்படுத்தி சொன்னார். அது இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதன் நீளம், அகலம், அதனுடைய முறைமைகள் எல்லாவற்றையும் கடவுள் வகுத்து கொடுத்தார். கடவுளை வழிபடுகின்ற இடம் ஒழுங்குள்ளதா இருக்க வேண்டும் என்று எண்ணினார். என்பதாக காலங்களிலே வழிபாட்டு முறைமைகளிலே சில மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்தது. கடவுளுக்கு என்று தனியாக ஒரு கோவில் வேண்டும் என்று எண்ணியவர் தாவீது அரசர். தாவீது அரசர் தான் கர்த்தருக்கென்று ஒரு கோவில் வேண்டும் என்று எண்ணினார். அவர் நினைத்தார், நான் எவ்வளவு பெரிய அரண்மனையிலே எனக்கு எவ்வளவு பெரிய வீடு இருக்கின்றது, ஆண்டவருக்கு இன்னும் வீடு இல்லை, எனக்கு அவருக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று எண்ணினார். கிறிஸ்துவின் அன்பான பிள்ளைகளே, இன்றைக்கு சர்ச் என்பதை தமிழிலே கோவில் என்று அழைக்கின்றோம். கோ என்றால் அரசன், இல் என்றால் இல்லம். அரசன் குடிகொள்கின்ற இல்லம்தான் நம்முடைய இறைவன் தங்குகின்ற இடம். அவர் நம் மத்தியிலே பாசம் பண்ணுகின்றவராக நம் மத்தியிலே குடிகொண்டிருக்கின்றார். எனவேதான் கோவிலுக்கு போவது என்பது மகிழ்ச்சியான ஒரு அனுபவம்.
திருமறையிலே படிக்கின்றோம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று சொல்லி தாவீது சங்கீதத்திலே சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். இப்படி எல்லாருடைய காலகட்டங்களிலும் சாலமோன் ஆலயம் கட்டுகின்ற வரை வழிபாட்டு முறைமை ஆண்டவரை தொழுது கொள்கின்ற இடம் ஒவ்வொரு விதமாக இருந்தது. குறிப்பாக இந்த கோவில் எதற்காக என்றால், நாம் கடவுளை சந்திப்பதற்கான இடம். இந்த கோவில் நாம் கடவுளை சந்திப்பதற்கான இடம். இந்த இடத்திலே நாம் வருகின்ற பொழுது ஆண்டவரை நாம் சந்திக்கின்றோம். அவர் நம்மை எதிர்பார்க்கின்றார். மோசேயோடும் ஆரோனோடும் சந்திப்பு கூடாரத்திலே டென்ட் ஆஃப் மீட்டிங், ஆசிரியப்பு கூடாரத்தில் அவர்களோடு பேசினார். இந்த சந்திப்பு கூடாரம் கடவுளும் மனிதனும் சந்திக்கின்ற இடமாக இருந்தது. அதே போல இந்த கோவிலும் நாமும் கடவுளும் சந்திக்கின்ற இடமாக இருக்கின்றது. கிறிஸ்துவுக்கு அன்பான பிள்ளைகளே, கடவுள் இந்த இடத்திலே எப்பொழுது இருக்கின்றார் என்றால், உண்மையாய் தம்மை தேடுகின்ற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கின்றார். இந்த இடம் நாம் உண்மையாக அவரை தேடி வருகின்ற பொழுது அவர் இந்த இடத்திலே நம்மை எதிர்பார்த்து இருக்கின்றார். நீங்கள் திருமறையிலே 4ஆம் 2வது புத்தகத்திலே இந்த கோவில் அர்ப்பணம் செய்யப்பட்ட நிகழ்வை நாம் படிக்கின்றோம். இதில் உடன்படிக்கை பெட்டியை கோவிலுக்கு சாலமோன் கொண்டு வருகின்றார். ஒரு நீண்ட ஜெபத்தை 4ஆம் 2வது புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் சாலமோனுடைய ஒரு நீண்ட ஜெபம். இந்த ஜெபத்திலே அவருடைய மன்றாட்டு ஒரு அற்புதமான ஒரு மன்றாட்டு. கடவுள் உண்மையாகவே மனிதனோடு மண்ணில் வாழ்வது நம்பக்கூடியதா? விண்ணும் விண்வெளியும் உம்மை கொள்ளாதிருக்க நான் கட்டியிருக்கின்ற இந்த கோவிலிலே உம்மை எவ்வாறு நாம் கொள்ளக்கூடும்? எனவே இந்த ஸ்தலத்தின் மீது உம்முடைய அருள் கண் இருப்பதாக. இந்த இரவும் பகலும் உம்முடைய பார்வை இந்த ஸ்தலத்தின் மீது இருப்பதாக. நானும் உமது அடியானாகிய நானும் என்னுடைய மக்களும் இந்த இடத்தை நோக்கி அவர்கள் செய்கின்ற வேண்டுதலை கேட்டர்கள். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, சாலமோனுடைய இந்த ஜெபம் ரொம்ப முக்கியம். அவர் சொல்றாங்க, இந்த இடத்தை நோக்கி, இந்த ஸ்தலத்தை நோக்கி ஜெபித்தாலே போதும் அப்படின்னு சொல்லி இங்க இடத்தை நோக்கி ஜெபித்தாலே நீ கேட்டவர்கள். அன்பானவர்களே, இன்னைக்கு பல நேரங்களிலே அநேக வயது முதிர்ந்த நபர்களை, ஆலயத்துக்கு வர முடியாத நபர்களை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் ஆலயத்திலிருந்து ஒலிக்கின்ற குரலை கேட்கின்ற பொழுது அவர் மகிழ்ச்சி அடைவதாக கூறுவார். நான் சில மனிதர்களை பார்த்திருக்கின்றேன். பிற சமயங்களுடைய பக்தி அடையாளங்களை தங்கள் உடலிலே கொண்டிருப்பார்கள். நம்முடைய ஆலயத்தை, கோவிலை பார்த்த உடனே தூரத்திலே நின்று செருப்பை கலற்றி போட்டு கையெடுத்து பின்விட்டு வணங்குவதை, அவர்கள் மனதுக்குள்ளே வேண்டிக் கொள்வதை நான் கவனித்திருக்கின்றேன். உண்மையாகவே சாலமோனுடைய ஜெபம் அதுதான். இந்த இடத்தை நோக்கி வேண்டிக் கொள்ள வேண்டிய ஜெபத்தை கேட்டவர்களும்
உமது உறைவிடமாகி விண்ணகத்திலிருந்து கேட்டு அதை மன்னித்தருளும் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த ஆலயம் நீதி தீர்க்கின்ற இடம். யாராவது தன்னை அடுத்து வாழ்வோனுக்கு எதிராக பாவம் செய்தால் குற்றம் சாட்டப்பட்டு இந்த ஆலயத்தின் பலிபீடத்துக்கு முன்பதாக கொண்டு வரப்பாடு ஆணையத்துக்கு கொண்டு வரப்பட்டால் கேட்டு நீதி வழங்கும். எனவே இந்த ஆலயம் நீதி வழங்குகின்ற இடம். நேர்மையாளர்களுக்கு அவர்களுக்கு நேர்மைக்கு தக்கவாறு அவர்களை நேர்மையாளர் என்று தீர்ப்பீராக. அது மாத்திரமல்ல, மக்கள் பாவம் செய்து வானம் அடைபட்டால் அவர்கள் மனமாறி இந்த இடத்திலே நோக்கி உமை நோக்கி வேண்டிக் கொள்வார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய சிறையிருப்பை திருப்புவீராக என்று மன்றாடுகின்றார். இன்னும் இந்த சாலமோனுடைய மன்றாட்டிலே இந்த காலத்துக்கு பொருத்தமான ஒரு மன்றாட்டு என்ன என்று சொல்லி சொன்னால், நாட்டில் பஞ்சம், கொள்ளை நோய் உண்டாகின்ற பொழுது, வாதையோ வேறெந்த நோயோ வருகின்ற பொழுது, எந்த ஒரு மனிதரோ மக்கள் இஸ்ரேல் அனைவருக்குள்ளும் எவரோ ஒவ்வொருவரின் வாதையையும் நோயையும் உணர்ந்து இந்த கோவிலை நோக்கி தம்முடைய கைகளை விரித்து செய்யும் எல்லா வேண்டுதல்களையும் எழுப்பும் எல்லா விண்ணப்பங்களையும் உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு மன்னிப்பீராக. இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். இந்த ஜெபத்தை முடித்ததும் நாளாகமத்தின் 2வது புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகின்றது, ஆண்டவரின் மாட்சி கோவிலை நிரப்பியது. ஆண்டவருடைய மகிமை கோவிலை நிரப்பியது என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவரின் மாட்சி அவருடைய இல்லத்தை நிரப்பியிருந்ததினாலே குருக்கள் ஆண்டவருடைய கோவிலுள் நுழைய முடியவில்லை. எல்லாரும் தரையிலே விழுந்து வணங்குகின்றார்கள். அதற்கு முன்னதாக ஆண்டவர் இரவிலே சாலமோனுக்கு கனவிலே தோன்றி அவர் சொல்லுகின்றார், இந்த கோவிலை நான் தெரிந்தெடுத்து திருநிலைப்படுத்தி இருக்கின்றேன். என்னுடைய பெயரை போற்றுகின்ற இந்த மக்கள் அவர்கள் ஒருவேளை சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானகத்திலிருந்து அவருடைய மன்றாட்டுகளை கேட்டு அவருடைய பாவங்களை மன்னிப்பேன். அவர்களுடைய நாட்டுக்கு நான் நலத்தை அருள்வேன் என்று சொல்கிறார். தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன், நான் நாட்டிற்கு நலத்தை அருள்வேன் என்று சொல்லி நலன் அளிப்பேன் என்று சொல்லுகின்றார். அன்பான பிள்ளைகளே, இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாடுகின்ற இந்த நேரத்திலே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சொல்லுகின்ற காரியம் 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினார், வானகத்திலிருந்து அவருடைய மன்றாட்டுகளை கேட்டு நான் பாவங்களை மன்னிப்பேன், அவர்களது நாட்டுக்கு நலன் அளிப்பேன். அன்பானவர்களே, நம்முடைய தேசம் கட்டப்படுவது அவரது பெயரை தாங்கி இருக்கின்ற நம்முடைய வாழ்வில் நம்முடைய கரங்களில் உள்ளது. எனவே நம்முடைய வாழ்வு சீர்பெற்றால் நம்முடைய தேசம் நலமாக வாழும். இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாடுகின்ற இந்த நேரத்திலே நம்முடைய வாழ்வை
ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். அன்பானவர்களே, சாலமோனுடைய பலியை ஏற்று ஆண்டவர் அவருக்கு காட்சி அளித்து அவருடைய அரசாட்சியை உறுதிப்படுத்துகின்றார். அதே நேரத்திலே மக்கள் அவருடைய கோட்பாடுகளை விட்டு விலகிச் செல்கின்ற பொழுது கோவிலை அழித்து எதிரிகளுக்கு காட்சி பொருளாக மாற்றவும் அவர் தயங்க மாட்டார் என்பதை இன்றைக்கு பழைய ஏற்பாடு பகுதியாக நாம் படிக்க கேட்ட பகுதியிலே ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதியிலிருந்து ஆண்டவர் சாலமோனுக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன என்று சொல்லி சொன்னால், அது நமக்கும் எச்சரிப்பான ஒரு காரியம். கோவிலை கட்டுவதை விட மக்களை ஆண்டவரின் பக்கம் இட்டு செல்வதுதான் மாபெரும் பணி என்பதை சாலமோன் அரசருக்கு ஆண்டவர் உணர்த்துகின்றார். கோயில் கட்டியாச்சு, இதுவரை கோயில் இல்லை, இவ கோயில் கட்டியாச்சு. கோயில் கட்டினதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் மக்கள் என்றைக்கும் அவருடைய கோட்பாடுகளை அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புவது. அதான் சொல்றாங்க, ஒருவேளை நீங்க என்னுடைய வழியை விட்டு விலகி போனால் நான் உங்களை மற்ற நாட்டு மக்கள் மத்தியிலே வசை மொழியாக நிலவச் செய்வேன். 21ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இந்த கோவிலை கடந்து செல்வோர் யாரும் நடுங்கி. ஆண்டவர் இந்த நாட்டுக்கு இந்த கோவிலுக்கு ஏன் இப்படி செய்துட்டார்? நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, இன்னைக்கு பல இடங்களிலே தேவாலயங்கள் இடிக்கப்படுகின்றது. ஆண்டவர் பார்க்காம இருக்காரா? ஏன் ஆண்டவர் இதை தடுக்கவில்லை என்ற கேள்வி பலருக்கு எழும்பலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், ஆண்டவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் புறக்கணித்தால் இதுதான் நிலைமை என்பதை சாலமோனுக்கு அந்த இடத்திலே தெளிவுபடுத்துகின்றார். நீங்க நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா, வரலாற்றிலே எருசலேம் தேவாலயம், சாலமோன் கட்டிய தேவாலயம் இடிக்கப்பட்டது. பின்பு செருபாபேல் காலத்திலே மீண்டும் எழுப்பப்பட்ட ஆலயமும் பின்பு இடிக்கப்பட்டது. பின்பு ஏரோது நாளை கட்டப்பட்ட ஆலயம் இயேசுவின் காலத்திலே, அதுவும் பின்பு ரோம ஆட்சியாளர்களாலே இடிக்கப்பட்டது. இப்படி ஆலயம் எருசலேம் தேவாலயம் பல இடங்களில் இடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் எருசலேம் தேவாலயம் கட்டுவதற்காக யூதர்கள் முயற்சித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஏன் கடவுளுடைய ஆலயம் இடிக்கப்படுகின்றது? அப்ப கடவுளுடைய ஆற்றல் குறைந்து விட்டதாக இல்லை. மனிதர்கள் உண்மையாகவே கடவுளை தேடுகின்ற ஆர்வம் குறைகின்ற பொழுது, அவரை விட்டு போகின்ற பொழுது மக்களுக்கு கொடுக்கின்ற முதல் பனிஷ்மெண்ட் என்னன்னு சொன்னா, அவர் மக்களை சந்திக்கின்ற இடமாகிய கோவிலை இடித்து போடுகின்றார். ஆண்டவர் கோவிலை இடித்து போடுவதுதான் மக்களுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய தண்டனை. எருசலேம் தேவாலயம் கிமு 587ஆம் ஆண்டு பாபிலோனிய மன்னர் நேபுகாத்நேச்சாரால் இடிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்ற அதற்கு முன்பதாக எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் உரைக்கின்றார். அப்பொழுது நல்லா கவனிச்சீங்கன்னா, எசேக்கியேல் 10ஆம் அதிகாரத்தை நீங்க நல்லா கவனித்து படித்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், முதலாவது கடவுளுடைய ஆவி தேவாலயத்தை விட்டு வெளியே வருது. கடவுளுடைய ஆவி தேவாலயத்தை விட்டு வெளியே போய்கின்றது. எசேக்கியேல் 10ஆம் அதிகாரத்தை கூர்ந்து கவனிச்சீங்கன்னு சொன்னா, அப்போ முதல்ல கடவுள் அவரிடத்தை விட்டு வெளியே போய் விடுகின்றார். கடவுள் அங்கு இல்லாமல் இருக்கின்ற பொழுதுதான், அந்த இடத்தை விட்டு ஆண்டவர் விளையிட என்பதாகத்தான்
அங்கு தேவாலயம் இடிக்கப்படுகின்றது. சவுல் அரசரை விட்டு கடவுளுடைய ஆவி விலகின என்பதால்தான் பொல்லாத ஆவி அவரை பிடித்துக் கொள்கின்றது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை விட்டு விலகினால் அவர் நம்மை விட்டு விலகுவார். இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடுகிற நாம் இதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடுகின்றோம். அந்த நேரத்திலே நாம் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைவுகின்றோமா? இந்த காலகட்டங்களிலே ஆலயங்கள் மூடி இருக்கின்றது. முன்பு போன்று ஆண்டவரை அவருடைய இல்லத்திலே வந்து தொழ முடியவில்லை. நம்முடைய குற்றம் என்ன? நாம் எதிலே தவறி போனோம்? ஆண்டவரை தேடி வருகின்ற காலங்களிலே உண்மையாய் அவரை தேடினோம். எத்தனை பேர் ஆராதனை நடைபெறுகிற நேரத்திலே நம்முடைய வீடுகளிலே இருந்து கொண்டிருந்தோம். நம்முடைய சொந்த வேலைகளை பார்த்துக் கொண்டிருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது ஆண்டவருக்கு என்று கொடுக்காமல் எத்தனை பேர் அவரை விட்டு விலகி போய் கொண்டிருந்தோம். நம்மை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். நாம் இன்றைக்கு அறுவைக்கு சிந்தனைக்காக 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படித்தோம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். உங்களை நீங்கள் பரிசுத்தமாக காத்துக் கொள்வீர்கள் என்று சொல்லி சொன்னார். ஆண்டவர் நம் மத்தியிலே தங்குவார். ஆண்டவர் நம் மத்தியிலே தங்குவார். அவரை தொழுது கொள்ள நாம் ஆண்டவருடைய இல்லத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். நம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வோம். நம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு ஆண்டவருடைய பார்வையிலே நேர்மையுள்ளதாக இருக்கும். அப்படி நேர்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஒருவேளை இதுதான் தேவாலயத்தின் வரலாறாக பார்ப்போம் என்று சொன்னாலும் ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒவ்வொரு வரலாறு உண்டு. எருசலேம் தேவாலயத்தை முதலாவது கட்டிய சாலமோன் அவரே ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் விழுந்து போனார். அன்பானவர்களே, சாலமோனுடைய ஜெபம் ஒரு நீண்ட ஜெபம். அவர் உண்மையாகவே ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டிய அவர், உண்மையாகவே மக்களுக்காக ஜெபித்த அவர், இறை பிரசன்னத்தை உணர்ந்த அவர் ஆண்டவருடைய கோட்பாடுகளை விட்டு விலகி போனார். கிறிஸ்துவுக்குள் அன்பான பிள்ளைகளே, விளைவு அவருடைய ராஜ்யம் இரண்டாக பிரிந்தது. நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரை உண்மையாக தேடுவோம் என்று சொன்னால் நம்மை ஆண்டவர் சந்ததி சந்ததியாக நீடித்து வாழ நமக்கு உதவி செய்வார். ஆண்டவருடைய ஆலயத்திலே உண்மையாக தேடுவோமா? இந்த பிரதிஷ்டை பண்டிகையிலே ஆண்டவரை உண்மையாக தேடுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய ஆசி நம்மோடு தங்கியிருப்பதாக. ஆமென். நம்மையும் நம்முடைய காணிக்கும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் வருவாங்க. கிறிஸ்தவ ஆராதனை கிழமைகள் 705 பாடல். கூடி மீட்பர் நாமத்தில் அவர் பாதம் பணிவோம் என்று பாடல்.
ஜெபம் செய்வோம். நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். கடவுள் தம்முடைய பேரறிவினாலே இந்த ஆலயத்தின் 49ஆம் ஆண்டு ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை காண நமக்கு உதவி செய்திருக்கின்றார். ஒருவேளை கால சூழ்நிலை காரணமாக ஆலயத்திலே வந்து தொழ முடியாவிட்டால் நம்முடைய இல்லங்களிலே இருந்து ஊடகங்கள் வழியாக ஆண்டவரை நோக்கி பார்க்க நமக்கு உதவி செய்திருக்கின்றார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவருடைய பெயர் தரிக்கப்பட்டிருக்கின்ற அவருடைய பிள்ளைகளாக நாம் நம்மை தாழ்த்தி நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் தேசத்திற்கு நன்மையை தருவேன் என்று வாக்குகள் இருக்கின்றார். நம்மிடத்திலே காணப்படுகின்ற குற்றங்களை ஆண்டுடைய சமூகத்திலே நாம் உண்மையாக அறிக்கை செய்வோம். அறிந்தோ அறியாமலோ பிறருக்கு எதிராக செய்த அநீதிகள் இவைகளை எல்லாம் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் நம்மை அர்ப்பணித்து மன்னிப்புக்காக இறைஞ்சுவோம். ஆண்டவரை உண்மையாய் தேடாமல் நம்முடைய சுய காரியங்களை சுயநலத்தோடு அவரை தேடாமல் மறந்த காரியங்களை எல்லாம் மன்னிக்கும்படியாக வேண்டுவோம். கர்த்தர் நம்மை பார்த்து நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்க முடியாது. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். கொரோனா நோய் தொற்று இந்த பிள்ளைகள் யாரையும் அணுகாதபடிக்கு வாதையும் கூடாரத்தை அணுகாத என்ற வாக்கு தத்துவத்தை பற்றி பிடித்து ஜெபிப்போம். நம்முடைய திருச்சபையை சார்ந்து பல்வேறு இடங்களிலே வெளிநாடுகளிலே வசிக்கின்ற பிள்ளைகளை எல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் அவர்களுக்கு பாதுகாவலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். அமெரிக்காவிலே, இத்தாலியிலே, துபாயிலே, அரபு நாடுகளிலே, இன்னும் பல்வேறு மேற்கத்திய நாடுகளிலே வசிக்கின்ற நம்முடைய திருச்சபை பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் அவர்களுக்கு இறங்கும்படியாக தம்முடைய சட்டைகளின் மறைவில் வைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாம் ஜெபிப்போம். நம்முடைய பகுதிகளிலே கொரோனா நோய் தொற்று பரவாதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாக்கும்படியாக ஜெபிப்போம். அவர் எந்த பாவியாயினும் தள்ளாதவர். நாம் துரோகம் செய்தாலும் கூட
ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும்படியாக ஜெபிப்போம். விரைவிலே ஆலயங்கள் திறக்கப்படும். முன்பு போது கூட்டமாய் ஆண்டவரை தேடுவதற்கு ஆண்டவர் நம்மை இறங்கும்படியாக ஜெபிப்போம். ஆலயத்தை தவறவிட்ட காலங்களை எண்ணி இனி தவற மாட்டேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். நம்மை முழுமையாய் அவரிடத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேளோம். எங்கள் விண்ணப்பங்களுடைய சமூகத்தில் சேர்வதாக. அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான இந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம். இந்த தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்திலே எங்களை ஒரு சேகரமாக உருவாக்கி மேலச்சாத்தான்களும் சேகரமாக இந்த கிறிஸ்துவின் ஆலய திருச்சபையின் 49வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை காண எங்களுக்கு உதவி செய்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்கள் குற்றங்களை எல்லாம் பொறுத்தருளும், மன்னித்தருளும். எங்களுடைய சபையின் பிள்ளைகளை சத்திய மார்க்கத்திலே நடத்தி ஆள வேண்டும் என்று சொல்லி கொண்டாடுகின்றோம். உம்முடைய கோட்பாடுகளுக்கும் நெறிமுறைகளுக்கும் எதிராக சென்று வழிவிலகி செல்லாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். உம்முடைய பார்வையிலே நாங்கள் நேர்மையாளர்களாக வாழ எங்களுக்கு அருள்தான், ஆற்றல்தான். எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிறாக. ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திலே வந்து மகிழ்ச்சியாய் கொண்டாட முடியாத ஒரு சூழலிலே தள்ளப்பட்டிருந்தார். நாங்கள் உண்மை எந்த விதத்திலும் மறந்து விடாதபடி எங்களுடைய உள்ளத்தை தூண்டி எழுப்புவீராக. நாங்கள் தேட மறைந்த காலங்களை எல்லாம் மன்னித்து எங்களை உம்மண்டை திருப்பி விடுவீராக. ஆண்டவரே, அசன பண்டிகை கொண்டாட முடியாத சூழலிலும் தேவையுள்ள மக்களுக்கு உதவி செய்வதாக எடுக்கின்ற முயற்சிகளை ஆசீர்வதியும். தேவைகளை சந்தியும். உங்களுடைய திருச்சபையை செவ்வையாய் நடத்துவதற்கு நல்ல ஆற்றலை தாரும். எங்கள் திருமண்டலத்தை ஆசீர்வதியும். எங்களுடைய பேராயத்திற்காக, பேராயமாவுக்காக, திருமண்டலத்தினுடைய பொறுப்பாளர்களுக்காக, திருமண்டலத்திலே பணியாற்றுகின்ற ஒவ்வொரு குருமார்களுக்காக, சபை ஊழியர்களுக்காக, ஆலய பணிவிடையாளர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எல்லாரும் தங்களுடைய பொறுப்புகளை உண்மையாய் செய்து உம்முடைய பார்வையிலே உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரர் என்று அழைக்கப்படத்தக்கதாக உம்முடைய பணியாளர்களுடைய ஊழியங்கள் நேர்மையாய் காணப்பட நல்ல கிருபைகளை தார். எல்லா ஆலயங்களும் திறக்கப்பட்டு நாங்கள் மீண்டுமாய் உண்மை உற்சாகத்தோடு தொழுது கொள்ளத்தக்க நல்ல காலத்தை எங்களுக்கு காண்பித்தருங்கள். ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கும், எங்களை வழிநடத்தும். உங்களுடைய தெய்வீக சமாதானம் எங்களோடு கூட தங்கியிருப்பதாக. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த காலகட்டங்களிலே டெலிவிஷன் மூலமாக கற்றுக்கொள்கின்ற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். எல்லா பிள்ளைகளுக்குடைய வார்த்தைகள் கடந்து செல்ல உதவி செய்வதாக. வாலிபர்களுக்காக, வாலிப பெண்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அருமையான அவருடைய எதிர்கால வாழ்க்கைக்காக ஜெபிக்கின்றோம். அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதியும். அருமையான பிள்ளைகளுடைய வாழ்விலே நல்ல கிருபைகளை தாரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அருமையான பிள்ளைகளோடு கூட தங்கி தாவரிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை ஆசீர்வதியும். ஆண்டவரே, 10வது தேவைகளை இருக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் தங்களுக்கு தேவையான மகிழ்ச்சியை கிருபைகளை தாரும். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் அவருடைய
கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நிறைவாக தங்கி தாவரிக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டாடுகிறோம். கர்த்தருடைய அருள் கருத்துக்குள்ளாக எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வேதனையோடு வறுமையோடு வியாதியோடு துக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார். வியாதிகள் வேதனை விடுதலையை தார். வயது முதிர்ந்த பிள்ளைகள் பலத்தையும் ஆற்றலையும் தார். பணியிடங்களிலே பல்வேறு போராட்டத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். அவருடைய போராட்டமான வாழ்க்கையில் விடுதலையை தார். ஆண்டவரே, குடும்பங்களிலே போராட்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். போராட்டமான வாழ்க்கை விடுதலையை தார். திருமண வாழ்வை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகள் திருமண வாழ்வை அமைத்து தருகிறார்கள். குழந்தை இல்லாத பிள்ளைகளை குழந்தை வாக்கியத்தை தார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கள் எல்லாருடைய வாழ்வில் நிறைவாய் தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, நன்மையானவர்களை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக நல்ல கிருபையிலே எங்களுக்கு தாரும். ஆண்டவர்களை சரீரத்தினுடைய ஆலயமாக கொண்டு சுத்தமாய் வாழ நல்ல கிருபைகளை தாரும். உம்முடைய அருள் கருத்துக்குள்ளாக எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அர்ப்பணம் உள்ளவர்களாய் வாழ நல்ல கிருபைகளை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இந்த பண்டிகை கொண்டாடுகிற நாங்கள் உண்மையாகவே எங்களை உம்மிடத்திலே மகிழ்வதை பண்ண எங்களுக்கு நீர் அறிவுரை வேண்டும் என்று சொல்லி கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது கோபம் கொள்ளுகின்ற காலத்திலும் இரக்கத்தை நினைவுகின்றேன். உம்முடைய ஜனத்திற்கு இறங்கி பொறுத்தள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த நோய் தொற்று எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலைப்படுத்தக்கதான கிருபைகளை தாரும். ஆண்டவரே, வீழ்ந்த பொருளாதாரங்கள் எல்லாம் மீளத்தக்கதாக நல்ல கிருபைகளை தாரும். ஆண்டவரே, மதவாதங்கள் எல்லாம் மாறி எல்லா மனிதர்களை நேசிக்கத்தக்க நல்ல தலைமைத்துவத்தை, அதிகாரிகளை, ஆட்சியாளர்களை எங்களுக்கு தாரும். உம்முடைய அருள் கருத்துக்குள்ளாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து உம்முடைய கிருபைகளை தாங்கட்டும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கின்றோம் அன்பின் தந்தையே. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களுடன் கடவுளையும் அடுக்குமாறு நடனாக இயேசு கிறிஸ்து பெற்ற அருகில் அன்பில் உலகத்தை சிந்தையும் காக்கிறது பிதா குமாரன் பரிசுத்தாய சகல புரிந்து கடவுளுடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளே எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. நிறைவு கீதமாக 150ஆம் சங்கீதத்தை பாடுவோம். சங்கீதம் 150. அவருடைய
போக கடவோம். ஆண்டவரின் திருப்பெயரினாலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, ஆண்டவரின் பெயரினாலே மீண்டுமாய் அன்போடு வாழ்த்துகிறேன். கடவுளுடைய பேரழினாலே 49ஆம் ஆண்டு ஆலய பகுதி சிலைப்படை கொண்டாட ஆண்டவர் உதவி செய்திருக்கின்றார். இந்த ஆராதனைக்காக உழைத்த ஒவ்வொரு திருச்சபை பிள்ளைகளுக்கும் அன்போடு அவர்களுக்கு வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விதமாக லோக்கல் சேனலிலே ஒளிபரப்புகின்ற கேலக்சி டிவி நிறுவனத்தாரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். ஆண்டவர் அவர்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. அவ்விதமாக நம்முடைய சமூக ஊடகங்களிலும் இந்த ஆராதனை ஒளிபரப்பப்படுகின்றது. ஃபேஸ்புக் மூலமாக ஒளிபரப்பப்படுகின்றது. அதே போன்று நம்முடைய ஆலயத்துக்கு யூடியூப் சேனல் உண்டு. கிரைஸ்ட் சர்ச் மேலசாத்தான்குளம் என்ற இந்த ஆலயத்தின் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் எங்களை உற்சாகப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு நினைவுபடுத்துகின்றோம். இந்த ஆலய ஆராதனை ஒளிப்பதிவு உட்பட்ட எல்லா உதவி செய்த அருமையான வாலிப தம்பிமார் திருச்சபை பிள்ளைகள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். தொடர்ந்து இணைந்து திருச்சபையை கட்டுவோம். ஆண்டவருடைய பணிகளை இணைந்து ஈடுபடுவோம். ஆண்டவர் எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. மேலச்சாத்தான்குளம் சேவையிலிருந்து ரெவரண்ட் சி. எம்.எல். சிங், தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம். May God bless you all. மகிமையின் ஆலயம், மகத்துவ ஆலயம், மகிமையின் ஆலயம், மகத்துவ ஆலயம், நன்றியின் ஆலயம், நாமயவாலயம், நன்றியின் ஆலயம், நாமயவாலயம், தேவனின் ஆலயம், துதிகளின் ஆலயம், பரமனின் ஆலயம், பரிசுத்த ஆலயம்.